பாண்டிச்சேரி கொடுமையை மிஞ்சும் அளவிற்கு தருமபுரியில் ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு. இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, பெண் பிள்ளைகளை வெளியே தனியாக அனுப்புறதில்ல. ஸ்கூல்லேருந்து வரும்போதும் சரி, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடும்போதும் சரி, பேரண்ட்ஸ் அவங்களோட பாதுகாப்பில் தான் கொண்டு போய் விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சமூகமாக இப்போ நம்மளது மாறி போச்சு. இப்போ பெண் பிள்ளைகளுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்ற பட்சத்தில் இப்போ ஆம்பளை பசங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரியா தமிழ் சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தர்மபுரி மாவட்டத்தில் மிட்டாரெட்டின்ற கிராமத்தை சேர்ந்தவர் ஒரு 10 வயசு குழந்தை. அவர் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு. அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பழனியில் வந்து கிருத்திகைக்காக எல்லாரும் கோயிலுக்கு மாலை போட்டு போவாங்க. குழந்தையும் மாலை போட்டிருக்காரு. மாலை போட்டிருக்க பையன் வந்து என்னாச்சுன்னா, மதியத்துலேருந்து பிள்ளைய காணலைன்னு அவங்க அப்பா அம்மா வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அக்கா பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பிள்ளைய எங்கே தேடியும் காணும். அவங்க பயத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அருகாமையில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி என் குழந்தைய காணுங்க, இந்த டைம்லேருந்து காணும், நாங்கள் எங்கேப்பா தேடிட்டோம், எல்லா இடத்துலையும் தேடிட்டு என் பிள்ளைய காணும், நீ தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லோக்கல் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லோக்கல் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க என்ன பண்ணால், குழந்தைய காணலன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தேட ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊரில் இருக்க சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன வந்துச்சுன்னா, அங்கேருந்த ஒரு கேமராவில் மட்டும் அதே ஊரை சேர்ந்த இளங்கோன்றவர் கூட அந்த பையன் வந்து பேசிட்டே போகிற மாதிரி பதிவாயிருக்கு. சரி, அவங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, இவர் எங்க ஊர் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா, ரிட்டன் அந்த கேமரா அடுத்தடுத்த கேமரா செக் பண்ணும்போது என்னன்னா, இலக்கம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ரிட்டன் வராரு. ரிட்டன் வரும்போது அவர் தனியாக தான் வராரு. குழந்தை கூட போன குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரே குழப்பத்துல என்ன பண்றதுன்னு அறியாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து எங்க தூரத்து சொந்தம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நோக்கத்துல பார்த்தாலும் ஆம்பளை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி தோணல. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, குழந்தை எங்க தேடியும் கிடைக்கலன்ற பட்சத்துல இளங்கோவை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோன்னு என்ன ஆகுதுன்னா, குழந்தைய வந்து காணும்னு சொல்லி விசாரிக்கும் போது இளங்கோ தான் கூட்டிட்டு போயிருக்காருன்னு சொல்லி அங்கே அந்த இடத்துல தகவல் வருது. இந்த தகவல் வந்து சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ன பண்ணாங்க, எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இளங்கோவை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாரு, இளங்கோ வந்து நான் தான் அவனை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ மாலை போட்டிருக்க, நீ மாங்காய் அடிக்கக்கூடாது, நான் உனக்கு மாங்காய் அடிச்சு தரேன், சாப்பிட்டு ஒரு ருசியாக இருக்கும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இப்போ வந்து காலம் எப்படி போகுதுன்னே தெரியல. அந்த பச்சை குழந்தைய போய் கேட்டுறாரு. அந்த பச்சை குழந்தைய போய் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. 10 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைகிட்ட சொல்லுது அந்த குழந்தை, நான் மாலை போட்டிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் ஒரு மறிச்சு ஏதோ பதிவு சொல்றாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் போய் எங்க அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. நீ இந்த விஷயத்த நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு. தொடர்ந்து முடிச்சோடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பதட்டம் வந்துருச்சு. இவன் வந்து இந்த மாதிரிலாம் சொன்னானே, ஒருவேளை போய் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு பதட்டம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அங்க இருக்க விவசாய கிணறு இருக்கு இல்லைங்க, விவசாய கிணறுல போய் அந்த குழந்தைய போய் தள்ளி விட்டுட்டு அவர் பண்ண ரிட்டர்ன் வந்த பதிவு தான் அதில் நம்மளுக்கு சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. குழந்தைய கிணத்தை தள்ளிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே என்ன ஆச்சுன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள உடனே அங்கே வர வச்சு அந்த இளங்கோவையும் கூட்டிட்டு அவங்க அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் 2 மணி நேரம் தேடி இருக்காங்க அந்த குழந்தைய. ஏன்னா அவ சின்ன குழந்தை, 10 வயசு குழந்தை தானே. 2 மணி நேரம் தேடாங்க. 2 மணி நேரம் தேடினதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட உடம்பு கிடைச்சிருக்கு. அந்த குழந்தையோட உடம்பு எடுத்துட்டு போயிட்டு உடலுக்கு ஒரு ஆய்வுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல. பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா, ஆம்பளை பசங்களுக்குமே இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்லாம தெரியுது. இது என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. இப்போ நம்ம நாடு எப்படி மாறிடுச்சு, நம்ம சமூகம் எப்படி மாறிடுச்சு, இது எதை நோக்கி பயணிக்குதுன்னே தெரியல. யாரை வெளியே அனுப்பலாம், யாரை வெளியே அனுப்பக்கூடாதுன்றது எண்ணத்துல கூட தெரியல. ஒரு 12வது படிக்கிறாங்க அந்த பையன். அவனுக்கு என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. 12வது படிக்கிற பசங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ வந்து காலகட்டம் ரொம்ப மாறி போச்சு. எல்லாமே இப்போ ஒரு ஸ்மார்ட் போன் கூட நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிருது. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கம்பல்சரியா அப்பா அம்மா இருந்தாங்கன்னா கம்பல்சரி ஸ்மார்ட் போன் இருக்கு. குழந்தைங்க அதை வச்சு பயன்படுத்துறாங்க. அதுல தப்பான விஷயம் பாக்குறாங்களா இல்ல நல்ல விஷயம் பாக்குறாங்களா அதை பாக்குறது இல்ல. குழந்தைங்க கேட்குறாங்க, அந்த ஃபோனை கொடுத்துட்றாங்க. அது என்ன நடக்குதுன்னா, அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால இன்னைக்கு அநியாயமா ஒரு 10 வயசு குழந்தையோட உயிர் போயிருக்கு. இன்னைக்கு அது குழந்தைக்கு உயிருக்கு யாருக்கு பதில் சொல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குழந்தை அந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்ற பட்சத்துல வந்து ஒரு கடுமையான தண்டனை நம்ம நாட்டுல, நான் சீரியஸாவே சொல்றேன், நம்ம நாட்டுல ஒரு தடவை அந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு ஒரே ஒரு தடவை கடுமையான தண்டனை கொடுத்து பாருங்க. இன்னொரு
கை வைக்கிறதுக்கு கூட பயப்படுவாங்க. ஏன் இன்னும் நம்ம நாட்டில் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன்றதான் கேட்குறேன். வெளிநாட்டுலலாம் எவ்வளோ இடத்துல எவ்வளோ பண்ணுறாங்க, தலையை துண்டா வெட்டுறாங்க, துடிக்க துடிக்க தூக்கில் போடுறாங்க பொம்பளை பசங்களை கை வச்சா. ஆனால் நம்ம நாட்டில் அந்த ஆர்த்தி புள்ளியை கொண்டு போய் சாக்கடையில் போட்டு வச்சிருந்தானுங்க. அவங்க பெற்றவங்க வயிறு எரிஞ்சு போகாது அப்படி இருந்த அந்த குழந்தைய அப்போ கூட மனசை நினச்சா அவ்வளோ பதப்பதுக்குது. அப்படி இருக்கிற அந்த குழந்தைக்கு கூட ஏன் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கல? தீர்ப்பு கிடைக்கணுங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு உண்டான தண்டனையை அவங்க அனுபவிச்சு ஆகணும். நீங்கள் ஒரே ஒரு வாட்டி கடுமையான தண்டனை கொடுத்து பாருங்க, அவங்க இன்னொரு வாட்டி கையே வைக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இது அரசாங்கமும் சரி நம்ம மக்களும் சரி, தயவு செஞ்சு எவ்வளோ ஒஸ்ட்டாக கடுமையான தண்டனை இந்த வாழ்க்கையிலே அவங்க அந்த மாதிரி பார்த்துருக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தீங்கன்னா இன்னொரு வாட்டி அந்த தப்பு நடக்கவே நடக்காது. நீங்கள் தயவு செஞ்சு இதை வந்து எல்லாருமே முழு மூச்சாக எடுத்து செயல்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம போக போக எல்லாருமே பயந்து வீட்டுக்குள்ளேயே அடங்கிடுவாங்க போல இருக்குது. 12வது படிக்கிற பசங்கன்றாங்க. இப்போ எல்லாமே 12வது படிக்கிற பசங்க 17 வயசுங்க, 18 வயசு, 16 வயசு இப்படின்ற பிரச்சனை தான் வருது. ஒரு கிழமை இந்த மாதிரிலாம் தான் வருது. இதுக்குண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கணும்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை கொடுங்க. நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவங்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை கொடுங்க. அந்த தண்டனை அவங்க வாழ்நாளை மறக்கவே கூடாது. இன்னொருத்தான் அதை நினச்சி கை வைக்கணும்னு நினச்சானா அந்த எண்ணம் தான் வரணும். அவங்களுக்கு கொடுத்த தண்டனை தான் முதல்ல முன்னாடி வந்து நிற்கணும். அதுக்கு நீங்கள் தான் எல்லாருமே உறுதுணையாக இருந்து இதை செயல்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நன்றி.